श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेंकटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तार्यवय्यो महसन्निध्येउ सैसयं हि ययं मे नमहति यसा ननाहं सच्चन्दासान अच्युयं तिरजोयिं गलुननयि तडतमालम् अहिन्दनयरो सहाय लेखगइन्दम् எம்பெருமானுடைய திருமேனி அழகை சில ஸ்லோகங்களை அனுபவித்த அப்புறம் எம்பெருமானுடைய பக்தர்களுடைய அழகை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுடைய திருமேனிக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு அவயவமாக சிரஸ் முதல் பாதம் வரை விசேஷமாக பார்த்தோம். பக்தர்களுக்கு அழகு என்ன கேட்டா, கை கால் அழகு தலை கால் அழகெல்லாம் சொல்லல. அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் தான் அழகு. அவர்களுடைய ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், ஸ்வபாவங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு அழகாக இருக்கு. அதனால நிறைய ஸ்லோகத்துல அதை பத்தி தான் சொல்றார். இதுக்கெல்லாம் மூலமாக வைஷ்ணவ லட்சணம் சொல்லும் இடங்களில் அப்படின்னு சொல்லும்படியாக மகாபாரதம், ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலிய புராணங்களிலே வைஷ்ணவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதையே பிரமாணமாக வைத்துக்கொண்டு பகவான் கிட்ட நல்ல வைஷ்ணவர்கள், அதாவது நல்ல பிரீத்தியோட பக்தர்களா இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் அப்படி இருக்கா, நிறைய பேர் மகான்கள்லாம் இருக்கா. அவர்களையே உதாரணமாக வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் சாதிக்கிறார் அப்படின்னு நம்ம முதல்ல இருந்தே பார்க்கிறோம். இதுல அதாவது முதல்ல பார்த்தது விஷயரசே விரக்தாக அப்படின்னு, ரொம்ப வைராக்கியத்தோடு இருப்பார்கள், ஜீவன் முக்தர்கள் போல இங்கே முக்த ஆனந்தத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள்னு ஒரு விஷயம் சொன்னார் 47வது ஸ்லோகத்துல. 48வது ஸ்லோகத்துல எதை பார்த்தாலும் கந்தர்வ நகரம், சொப்ன நகரம்னா மாதிரி நினைப்பார்களே தவிர நமக்கு வேண்டியது நினைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வேண்டியது எம்பெருமான் தான் அப்படின்னு அவனையே பற்றி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வைஷ்ணவர்களுடைய அழகு முதல்ல சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்ல, அப்படி இருப்பவன் தான் வைஷ்ணவன் வைஷ்ணவ லட்சணத்துல சொல்லியிருக்கா. இல்லாட்டா பைசாவுக்காகவும் பதவிக்காகவும் புகழுக்காகவும் எதையோ பற்றி இருப்பவர்கள் பூரண வைஷ்ணவர்கள் சொல்ல முடியாது. வைஷ்ணவன்னா விஷ்ணு பக்தன்னு மாத்திரம் வைக்காமல் விஷ்ணுவுக்கே பக்தன் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப மற்றதை எதிர்பார்க்காமல் பெருமாளுக்கே பக்தனாக இருக்கான் அப்படின்னு இருக்கிறவனா இருக்கணும். ஆக அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கள் திருவேந்திபுரத்துல அச்சுதன் அடியவர்க்கு மையனுக்கு அடியார்களாக இருக்கிறார்களாம். அவர்களை பற்றி இன்னியும் சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு நாம் பார்க்க போற ஸ்லோகம் 43வது ஸ்லோகம். நமகேந்தி நானவந்தா தரங்க டிண்டீர புப்புய சரிச்சாயும் விஹிபமுகான பயாயும் கணகந்தலிகந்த கயலி கம்ப சமாயும் நமகயந்தி ஞானவந்தः தரங்க டிண்டீர புட்புத சதிருக்ஷாணி விதி பிரமுகானாம் பதானி கன கந்தலிகந்த கதலி ஸ்தம்ப சமானி அப்படின்னு இருக்கு. அதாவது எந்த ஒரு பைசாவானாலும் ஐஸ்வர்யம் எதுவானாலும் அதை லட்சியம் பண்ண மாட்டார்கள் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். கந்தர்வ நகர சொப்ன சதிருக்ஷானாம் ஸ்ரீனாம் அப்படின்னு வனசரிதம் அழகான ஜீவ கஜக, ஜீவன் சரணாகதன் அப்படிங்கிறவன் ஒரு யானை மாதிரி. சரணாகதிக்கு முன்னாடி அவன் மதம் பிடிச்ச யானை, சரணாகதிக்கு அப்புறம் அவன் கட்டுப்பட்ட யானை அப்படின்னு அழகா ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா. இப்போ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டான்னா, எப்படிப்பட்ட பதவியிலையும் மோகம் வைக்க மாட்டார்கள். பிரம்ம பதவியாவே இருக்கட்டும், இல்ல சிவனுடைய பதவியாவே இருக்கட்டும், இல்ல இந்திரனுடைய பதவியாவே இருக்கட்டும், எது வந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒழிக்க தள்ளுவார்கள். ஏன்னு கேட்டா, எம்பெருமானுடைய அடியவனாக இருந்து கொண்டு சீவைகுண்ட லோகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பதவி இருக்கும் இல்லையோ, முக்தன்கிறது, அதற்கு கால் தூசுக்கு ஆகாது இதெல்லாம். அதனால
பிரம்ம பதவி, சிவ பதவி, இந்திர பதவி இதையெல்லாம் அவர்கள் கொண்டாடவே மாட்டார்கள். 2 காரணம். முதல் காரணம், என்ன ஆனாலும் சரி அதெல்லாம் ரொம்ப காலம் நிலைத்து நிற்காது, கொஞ்ச காலம்தான் நிலைத்து இருக்கும். தரங்க டிண்டீர புட்புத சதிர்சாணி, சமுத்திரத்துல அலைகள், நுரைகள், குமிழ்கள், நீர்க்குமிழ் இதெல்லாம் வருதோ இல்லையோ, இதெல்லாம் எத்தனை நாள் நிற்கும்? கொஞ்ச நாள் தான் நிற்கும். அந்த மாதிரிதான் இந்த பதவி எல்லாம் ஆனானப்பட்ட பிரம்ம பதவியே ஆனாலும் அது கொஞ்ச நாள் தான் நிற்கும் அப்படின்னு இருக்கு. 2வது காரணம் என்ன கேட்டா, கன கந்தலி கந்த கதலி ஸ்தம்ப சமானி, பார்த்தா நன்னா திருடமா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாழை மரம் மாதிரி அப்படிங்கிற. வாழை மரம் மற்ற மரங்கள்ல மாதிரி சில சமயம் பெருசா இருக்கும், கீழே இருந்து பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும். வாழை தண்டெல்லாம் பார்த்தான்னா மரத்தினுடைய இந்த பிரதானமான பாகம் இருக்கும் இல்லையா, தண்டெல்லாம் அதெல்லாம் தடியா இருக்கும், ஆனா அசைச்சு பார்த்தா கையோட வந்துடும். அந்த மாதிரி இவர்களுடைய ஸ்தானங்கள்லாம் மேலோட்டமாக பார்ப்பதற்கு சாதாரணமா இல்லாம திருடமா இருக்க மாதிரி இருந்தா கூட இதுக்கெல்லாம் பலமான வேர் பாகம் கிடையாதானபடினால அசைந்து போகக்கூடியவை. ஆக இந்த 2 காரணத்தினாலேயும் விதி பிரமுகானாம் பதானி, விதினா பிரம்மா, பிரம்மா முதலுடைய ஸ்தானங்களை நம் அகையந்தி கொண்டாடுவதில்லை. யாரு? ஞானவந்தக, எம்பெருமானை பற்றி ஞானம் இருப்பவர்கள் அந்த பதவியெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். இங்க பிரம்ம பதவி, சிவன் பதவி, இந்திர பதவி எல்லாமே அவ நினைச்சு பார்க்க மாட்டானா, அப்ப பூலோகத்துல இங்க இருக்க சாதாரண பதவி எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்காக சதை போடுவா நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதையெல்லாம் ஒரு காலமும் பெருசாவே நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் கோயில் சுவாமி எழுந்தருளி இருந்த மாதிரி எங்களுக்கு எந்த பதவியும் எந்த பட்டமும் தேவையில்லை, தாசத்துவம் அப்படிங்கறதுதான் எங்களுக்கு இருக்க பெரிய விருதம்னு சாதிச்சாராம் அவர். அந்த மாதிரியாக நமக்கு தாசத்துவங்கிறதான் பெரிய பதவி, கைங்கரிய சாம்ராஜ்யத்துல அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான். அதனால இதையெல்லாம் மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக வைஷ்ணவனுடைய லட்சணத்துல இதையும் எடுத்துக்கணும். பதவிக்காக அலைய மாட்டான், பதவியெல்லாம் சாதாரணமாக துச்சமாக மதிப்பான். அவனை பொறுத்தவரை பெருமாளுக்கு தாசனாக இருத்தல் அப்படிங்கறதுதான் பெரிய பதவி, எல்லா பதவியை காட்டிலும் பெரிய பதவி என்று நினைப்பான்னு அர்த்தம். நமகயந்தி ஞானவந்தாக, ஞானவந்தாகனா பெருமாளை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நல்ல ஞானம் உள்ளவர்கள், ஞானம் எல்லாருக்கும் தான் இருக்கு, இடத்துல நல்ல தெளிவான விசேஷமான ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா பெருமாளை பத்தி ஞானம் இருக்கிறா, பெருமாளையும் பார்க்கறா, பதவியையும் பார்க்கறா அப்படி இல்லை. விசேஷ ஞானம் இருக்கிறவர்கள், பெருமாளே பிராபியம் பிராபகம் முதலான ஞானம் எல்லாம் இருப்பவர்கள் ந மகையந்தி கொண்டாடுவதில்லை. எதை கொண்டாடுவதில்லைங்கிறது 3வது வரையில இருக்கு. விதி பிரமுகானாம் பதானி, விதினா பிரம்மா, பிரம்மா முதலுடைய ஸ்தானங்களை அவர்கள் கொண்டாடுவதே இல்லை அப்படிங்கிறது. எந்த விதமே வேண்டாம்னு குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் அப்படிங்கிற. பின்ன என்ன கேட்டா, என்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேங்கிற மாதிரி திருவேங்கட மலையில ஏதாவது ஒரு வஸ்துவாக இருக்கலாம், ஒரு மீனாகவோ ஒரு கொக்காகவோ இருக்கலாம், ஆனால் ஒரு ராஜாவாக இருக்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை அப்படிங்கிற. இப்போ அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி பதவி எல்லாம் கூட எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஒரு ஸ்தாவரமாவோ ஒரு ஜங்கமாவோ திருவேங்கட மலையில ஒரு கல்லாகவோ ஒரு புல்லாகவோ இல்ல ஒரு நாரையாகவோ ஒரு மீனாகவோ ஏதோ ஒரு ரீதியில இருந்தா போரும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொன்னார். இதை பற்றியான ஸ்லோகம் கூட தயா சதகத்துல இருக்கு. அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தரங்க டிண்டீர புட்புத சதிர்க்ஷாணி 3 உதாரணம் சொல்லிருக்காரு இதுல. தரங்கம்னா அலை, சமுத்திரத்துல இருக்கிற அலை இருக்கும், நல்லா பெரிய அலையா வரும், ஆனா உடனே அந்த அலை கரைக்கு வந்து அடிச்ச உடனே அதோட கரை முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வேற அலை தான் வரும். அந்த அலை எவ்வளவுதானே இருக்கும், மேல 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 அலைகள் வந்துன்னு இருக்குமே தவிர ஒரு அலை நிக்காது இல்லையா. அந்த மாதிரி பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் மேல மேல அடுத்தவர்கள் வந்துட்டு இருப்பாங்க. இந்த பிரம்மாச்சனா அடுத்த பிரம்மா, அவராச்சனா அடுத்த பிரம்மா, அவராச்சனா அடுத்த பிரம்மா என்பதாக வருவார்.
டிண்டீர, டிண்டீரன்னா நுரைகள். இதே சமுத்திரத்திலேயே 3 சொல்லிருக்கார். அலை, நுரை, நீர்க்குமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. நுரை எல்லாம் வந்தா கூட மேல இருக்கும், அதெல்லாமும் ரொம்ப நாள் இருக்காது. நீர்க்குமிழ்கள் அது இன்னும் குமிழ் வரும், காத்துல வரும். அது அப்படியே கொஞ்சம் பெருசாகி கடைசியில பலூன் உடையிற மாதிரி உடைஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 3ஐயும் உதாரணமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். அலைகள்னு சொல்லச்சு பார்த்தானா ஏதோ பெருசா வர மாதிரி இருக்கும், ஆனா அடுத்தடுத்து மேல மேல வந்துட்டு இருக்கும், இந்த அலை போயிடும். அந்த மாதிரி குமிழ் அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு மொத்தமா போயிடும். அந்த மாதிரி பிரளய காலத்துல இந்த பிரம்மா, சிவன் முதலானவர்களுடைய ஸ்தானங்கள், பதவிகள்லாம் மொத்தமா அடிச்சுட்டு போயிடும், எதுவும் இருக்காது. அதனால தரங்க டிண்டீர புட்புத சதுர்க்ஷாணி, அத போலதான் இதெல்லாம். இல்லை இப்படி எல்லாம் சொல்றீங்க, அவெல்லாம் எத்தனையோ யுகங்கள் தானே இருப்பான். பிரம்ம பதவிங்கிறது கல்ப காலம் உண்டோ இல்லையோ? அப்போ எத்தனையோ நம்மள மாதிரி கிடையாது. நமக்கெல்லாம் 100 வருஷம், அது மாதிரி அவளுக்கெல்லாம் இந்த வருஷ கணக்கே கிடையாது. முதல்ல தேவர்களுக்கு எல்லாமே ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிறா. அப்படி இருக்குச்ச பிரம்ம பதவியில எத்தனையோ வருஷம் இருப்பாளே அப்படின்னு சொன்னா, எத்தனையோ வருஷம் இருப்பா. ஆனா கூட ஒரு காலத்தினுடைய பெருங்கணக்குன்னு பார்த்தா அதுல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் எத்தனை யுகங்கள் ஆயிருக்கு, இது வரைக்கும் எத்தனை கல்பங்கள் ஆயிருக்கு அப்படின்னு அந்த காலத்தினுடைய மகா காலம்னு ஒண்ணு சொல்றான். இந்த மாதிரி மகா காலம் எடுத்துன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட காலங்களுடைய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் எத்தனை பிரம்மாக்கள் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வந்திருக்கா. மொத்த காலத்தை வச்சு பார்த்தா அது ஒண்ணும் கிடையாது. நம்மளும் கூட 100ன்னு பெருசா நினைச்சுட்டு இருக்கோம், 100 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா காலத்தை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தா கொசுவெல்லாம் 1 நாள் 1.5 நாள் இருக்கும். ஒரு நாள் ஜீவிக்கிற ஜீவி, 7 நாள் ஜீவிக்கிற ஜீவி அப்படிலாம் உண்டு. அப்புறம் 20 வருஷம் இருக்கக்கூடியதுதான் மிருகங்கள் நிறைய அப்படிலாம் இருக்கு. 3 வருஷம் 4 வருஷம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாமும் நம்மள மாதிரிதான். அதுக்கு ஒரு நிறைவுங்கிறது அதுக்குள்ள வந்துடும். 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷத்துக்குள்ள அது பிறந்து வளர்ந்து அது குடும்பம் நடத்தி அது வயசாகி எல்லாம் வந்துடும். அதுக்கு எந்த குறமும் கிடையாது. நமக்கு 100 வயசுல என்னென்ன உண்டோ எல்லாம் அந்த 20 வயசுல அதுக்கு வந்துடும். ஆகையினால நாம அதை அல்பம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம என்னமோ சாஸ்திரம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம காட்டிலும் பெருசா 300 வருஷம் 400 வருஷம் இருக்கக்கூடிய ஜீவிகள், உயிரினங்கள்லாம் உண்டு. இப்ப அதை பார்க்க போக நமக்கு ஒண்ணும் கிடையாது. மொத்தமா பார்க்க போதான் எதுவுமே கிடையாது, எல்லாமே அல்ப காலம் தான் இருக்கு. அதனாலதான் இப்படி சொல்ற. அப்புறம் கன கந்தலி கந்த கதலி ஸ்தம்ப சமானி அப்படின்னு. கதலி ஸ்தம்பம்னா வாழை மரத்தினுடைய ஸ்தம்பம், தூண், மரபாகம், அதுக்கு சமமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பார்த்தா ரொம்ப நாள் இருக்க மாதிரி தோன்றதோ இல்லையோ, அதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்றேன். என்ன சுவாமி நுரை மாதிரி எல்லாம் சொல்றாரு, பார்த்தா திருடமா இருக்க மாதிரி இருக்குன்னா வாழை மரம் கூட தான் பார்த்தா திருடமா இருக்க மாதிரி இருக்கும். கனானா நிறைய, கந்தலினா வாழை, கந்தம்னா அதனுடைய வேர், வாழை மரத்தினுடைய வேர், அதாவது கீழே இருந்து முளைச்சுதானே வருது வேர். அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல வேர் இல்லாட்டா கூட வாழையை நட்டோம்னா உள்ளே இருந்தானே வருது. அதுல இருந்து வந்த கதலி ஸ்தம்பம் வாழை மரத்தினுடைய தண்டு, அதுக்கு சமானம். வாழைத்தண்டு என்ன, ஒண்ணுமே கிடையாது இல்லையா? காத்துல அடிச்சு கீழ் வந்துடும். ஒரு பெருங்காற்று அடிச்சா முதல்ல வாழை தான் அடிபடும் முதல்ல. அந்த மாதிரி இவர்களுடைய பதவி எல்லாம் கூட அப்படிதான் இருக்கு. பிரளய காலத்துல பெருங்காற்றுல மொத்த பதவி எல்லாம் காணாத போயிடும். ஆக பார்ப்பதற்கு வேணுமானால் திருடமாக நீண்டதாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மையில பார்த்தா ரசம் ஒண்ணும் இல்லாமல், மற்ற மரங்கள் மாதிரி வாழ்மரம் கிடையாது, அந்த வேரோட பிடுங்கி எடுத்து விடலாமே, அந்த மாதிரிதான் இருக்கும். கன கந்தலி கந்த கதலி ஸ்தம்ப சமானி. கதலி ஸ்தம்பம் தான் வாழைத்தண்டுன்னு இருக்கும். வாழை மரம் இருக்கும் இல்லையா, அதுக்குதான் ஸ்தம்பம். அத போல இருக்கு இந்த விதி பிரமுகானாம் பதானி, பிரம்மா முதல்வர்களுடைய ஸ்தானங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இத யாருமே கொண்டாட மாட்டார்கள். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, எனக்கு இது வேணும், சொர்க்கலோகத்துல இந்திர பதவி வேணும் அப்படின்லாம் சில பேர்லாம் கேட்பா. ஆனா உன்னுடைய பக்தர்கள்லாம் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம்.
ஆஜ்ஞாம் க்யாதிம் தனமனுச்சரான் ஆதிராஜ்யாதிகம் வா காலே திருஷ்டுவா கமலவசதேரப்ய கிஞ்சித் கராணி அப்படின்னு எதுவானாலும் அதெல்லாம் கமலவசத்தேகே பிரம்மாவுக்கு கூட எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஆஜ்ஞா, க்யாதி, தனம், அனுச்சரன்லாம் வேலைக்காரல் அதெல்லாம் இருக்கட்டும். குலசேகர சொன்ன விஷயத்த பின்னாடி அடுத்த ஸ்லோகத்திலே நேசத்துல சொல்ற பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் பிரேக்ஷிய பரியாய துக்கம் ஜன்மாகாங்க்ஷம் விஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆசாசாரா கதிஜன விபோ त्वत्परिष्वङ्गधन्यैः அங்கீகாரம் க்ஷணமபி தயே ஹார்ததுங்கைரபாங்கைः. ராஜாபத்தியம் பிரஜாபதியா இருந்தா அது பெரிய வைபவம் ஆச்சு அப்படின்னா பிரேக்ஷிய பரியாய துக்கம் அதுவும் துக்கம்தான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அதை விட்டுட்டு ஜன்ம ஆகாங்க்ஷன் விஷகிரிவனே திருவேங்கடமலையில ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஒரு ஸ்தாவரமாகவோ இல்ல ஒரு கால்நடையாகவோ ஒரு ஜென்ம ஒரு பிறவி வேணும்னு ஆசைப்பட்டார் குலசேகர ஆழ்வார். அப்படின்னு நம்ம பாக்குறோமோ இல்லையா, படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே எல்லாம் சொல்றாரு இல்லையா. அதனால அப்படி இருக்கிறவர்கள் இந்த குலசேகர ஆழ்வார் ராஜ பதவியை கொடுத்தாலும் வேண்டாங்கிற அது மாதிரி இவர்கள்லாம் பிரம்மாதி பதவியே கொடுத்தா கூட வேண்டாம்னுவா. பதவியில் பெருமை இல்லை, பெருமானுக்கு அடிவனாக இருப்பதில் தான் பெருமை. எல்லா பதவியை காட்டிலும் உயர்ந்த பதவி இதுதான். என்ன ஆனாலும் இதை இழந்து விடக்கூடாது. அதுல இருப்பவர்களை இதை இழந்து விடுவார்கள், கஷ்டம். பெரிய பதவி கிடைச்சு வச்சுக்கோங்க, பெருமானை மறந்துடுவோம். அதனால வேண்டவே வேண்டாம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். அடுத்த ஸ்லோகம். புலைய சபரசகாபா புரிசாபேத்தூன சாவினோதுகசீலம் நாகநயசச்ச சகினா முயந்தி ககம்வி சவ்வஜன சோகத்தம் பிரலோகித ஸ்வபரஸ்வபாவாஹ புருஷா கிரஹீத்வா சுவாமினஸ்தவசீலம் நாத நதசத்யசகிருணாஹ ந முஞ்சந்தி கதமபி சர்வஜன சௌஹார்தம். அடுத்த விஷயம் ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணம் பார்க்கச்சா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன ஆனாலும் சௌஹார்தத்தை விடக்கூடாது. எல்லாரோடையும் நன்னா நெருங்கி கலந்து பழகணும். எல்லாரும் வேண்டியவாளா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கணும். இப்படியாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்ற ஸ்லோகம் இது. ஒரு சீவைஷ்ணவன் வந்துட்டா அவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன்கிறது கிடையாது. எல்லாருமே வேண்டியவர்கள் தான். வேண்டாதவன் எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு வேண்டாதவன் எப்படின்னா, ஏன் அவனுக்குள்ள அந்தரியாமைய பெருமாள் இல்லையா? அவனுக்குள்ள அந்தரியாமைய பெருமாள் இல்லாட்டா அவன் வேண்டாதவன் அப்படின்னு சொல்லலாம். எப்ப அவனுக்குள்ளேயே அந்தரியாமைய பெருமாள் இருக்காரோ அப்ப அவனும் வேண்டி வந்தான். எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமைய பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அதனால எல்லாருமே வேண்டியவர்கள் தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னால இந்த பக்தர்கள் எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு ரெண்டு சுபாவம். ஒன்னு சக்ருணாக ரொம்ப தயையோட இருப்பவர்கள், எல்லார்கிட்டையும் தயை காண்பிப்பவர்கள், குரூரத்தனம் இல்லாதவர்கள், கொடுமைத்தனம் இல்லாதவர்கள், கெட்டு போகட்டும் நினைக்காதவர்கள். ந முஞ்சந்தி கதமபி சர்வஜன சௌஹார்தம் எல்லார்கிட்டையும் சௌஹார்தம் நல்ல எண்ணம்ங்கிறத ஒரு நாளும் விடமாட்டார்கள், எந்த விதத்தாலும் விடமாட்டார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பார்கள். அவன் கெடுதலே பண்ணா கூட அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். கதமபி எந்த விதத்தாலும் விடமாட்டார்கள். அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க மாட்டார். பொதுவாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். எவனொருவன் நம்ம கிட்ட தோஷமே செய்து நமக்கு பிரதிகூலமாவே இருந்தா கூட அவனுக்கு கெடுதல் வரணும் அப்படின்னு நினைக்காமல் அவன் தெரிந்து நல்லவன் ஆகணும் அப்படின்னே நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் ஒண்ணு சொல்ற. பகவத்கீதையில சொல்ற பாருங்க, எஸ்மாத் நோத்விஜதே லோகா லோகா நோத்விஜதே சேயஹன். அடி எனக்கு பிடிக்கும் இந்த வார்த்தை, அடிக்கடி சொல்வேன். நம்ம பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, நாமளும் யாரையும் பார்த்தும் பயப்படக்கூடாது. நம்ம பார்த்து ஐயோ அவரா வேண்டவே வேண்டாம் சுவாமி, அவர் சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அவரை சந்தோஷம்னு சொல்லணும். அது மாதிரி நாமளும் யாரையும் பார்த்தும் பயப்படக்கூடாது அப்படின்னு கீதையில சொல்லிருக்கான் கண்ணன். அப்படி இருக்கணுமா மனுஷன் தான் நல்ல மனுஷன். நல்ல ஸ்ரீவைஷ்ணவன் அங்கேயும் தன்னுடைய பக்தனை பத்தி தான் சொல்ற. என்னுடைய பக்தன்னா அவனுக்கு வேண்டாதவன் யாரும் இருக்க மாட்டான், அவனையும் வேண்டாதவன் யாரும் சொல்ல மாட்டான். அப்படி நடந்துப்பான் அவன். திருஷ்ட ஸ்வபர ஸ்வபாவாஹ. இதெல்லாம் இது என்ன சுலபமா? எனக்கு எல்லாரும் வேண்டியவள் தான் அப்படின்னா சொல்லிட்டு போகலாம். சுலபமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மகான்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, தன்னுடைய சுபாவம் பரஸ்வபாவா, அவளுடைய சுபாவம் பரமாத்மாவனுடைய சுபாவம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். முதல்ல நம்முடைய சுபாவம் நாம எப்படி இருக்கணும், நம்ம சரணாகதி பண்ணவர்கள் நாம எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கணும். பரஸ்வபாவம் அப்படின்னா பெருமாளுடைய சுபாவம் என்னங்கிறத பார்க்கணும். அப்புறம் அப்படின்னா பெருமாளை சேர்ந்த பக்தர்கள் பாகவதர்கள் அவளுடைய சுபாவம் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக இது வெறுமை பிரதிஜை பண்ணிட்டு நான்மே அப்படியே இருப்பேன், நல்லவனா இருப்பேன், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன் அப்படி இல்லை. இதை அவளுடைய சுபாவத்துக்கு ஏத்தாவ நடக்கணும். ஏன்னு கேட்டா சுபாவம் தான் எப்பவுமே வழி நடத்தும். அதாவது நமக்கு அப்படி வாயால சொன்னா போறாது, நமக்கு அது சுபாவமா இருக்கணும். புருஷா கிரகித்வா சுவாமின் அஸ்தவசீலம். புருஷர்கள்லாம் எம்பெருமானே உன்னுடைய சீலத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னாங்க. உனக்கு என்ன சுபாவம் பார்க்கற அந்த சுபாவம் தனக்கும் வரணும் பார்க்கிறார்கள். அதனால்தான் பெருமானை போலவே இருக்கலாம். பெருமாள் பரம சாத்விகர், அவருக்கு வேண்டாதவர் யாரும் கிடையாது அப்படின்னா நாமளும் பெருமாள் மாதிரி தான் நடக்கணும். நமக்கும் வேண்டாதவர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற ரீதியில் நடந்துக்கணும். அதனால்தான் திருஷ்ட ஸ்வபர சுபாவாக 3 அர்த்தம் சொன்னேன். தன் சுபாவம், அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தனக்கு இருக்க வேண்டிய சுபாவம். பரனா பெருமாளுடைய சுபாவம், பெருமாள் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு. அடுத்த இன்னொரு அர்த்தம் பர அப்படின்னா பெருமாளை சேர்ந்த அந்த பாகவதர்கள் அவர்களுடைய சுபாவம். இது 3ஐயும் தெரிஞ்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா சரணாகதி பண்ணவன் நாம் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்க கூடாது. பெருமாளுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா பெருமாள் அப்படி இருக்க, யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் சுவாபாவிகம் சர்வ தவ சுகிருத்தம் சொன்ன மாதிரி சர்வபூத சுகிருத்தாக இருக்க. பர அப்படின்னா அந்த பாகவதர்கள் அவளுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா என்ன ஆனாலும் அவர்கள் தான் நமக்கு உத்தேசியர்கள், பகவானை சேர்ந்தவர்கள். அவ நமக்கு பெருமாள் எப்படியோ அந்த மாதிரி அவர்கள் உத்தேசியர்கள் அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்த்துக்கணும். பார்த்தாதான் இது வரும், இந்த எண்ணங்கிறது திருடமா வரும். இப்ப இதுக்கு உதாரணமா யாரை எடுத்துக்கிறாய்வான்னா புருஷா கிரகித்வா சுவாமின ஸ்தவசீலம். நீர்தானே சுவாமி பெருமாளே, உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிறான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. ஸ்ரீமத் ரகசிய திரேசாஸ்திரம் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். கிரந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் யோ பிராமணம் ந பிரணமேத்யசாகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பம். அதாவது பிருகு மகரிஷி அவர் ஒரு சமயம் என்ன பண்ணார், நல்ல பர தெய்வம் இது அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகர்ஷிகள் கிட்ட எல்லாம் சொன்னார். நான் போய் பார்த்துன்னு வரேன் அப்படின்ட்டு போறார். சத்தியலோகத்துல போய் பிரம்மாவை பாக்குற, கைலாச லோகத்துல போய் சிவனை பாக்குறார். அங்கெல்லாம் இவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவெல்லாம் இவரை லட்சியமே பண்ணல. பிருகு மகரிஷி வந்திருக்காரு அப்படின்னா லட்சியம் பண்ணல. அவன் நாங்க ஒரு பதவியில இருக்கோம், யார் வந்தா என்ன அப்படிங்கிறா. பிருகு வந்திருக்காரு அப்படின்னா வரட்டுமே, இங்க வந்து சேவிக்கட்டுமே, அந்த அப்புறம் பார்க்கலாமே அப்படிங்கிறார். அவர் வரட்டும், வந்து சேவிக்கட்டும், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லுமோன்னு சில பேர்லாம் அந்த மாதிரி நடந்துட்டா. கடைசியில ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனார். அங்கேயும் பெருமாள் இவரை வரவேற்கல. பிருகு மகரிஷிக்கு கோபம் வந்துருத்து. எங்கேயும் யாரும் வரவேற்க மாட்டேங்கிறான், வான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், லட்சியமே பண்ண மாட்டேங்கிறான். அப்படி இருந்துச்சு வரலாம் என்ன அப்படின்னு கோபம் வந்து காலால் எட்டி உதைச்சுட்டார் பெருமாளியை. உடனே பெருமாள் கிடுகிடுன்னு ஓடி போய் அவர் காலை வருடி கொடுத்து, இப்படிலாம் பண்ணலாமா, நான் ஏதோ அந்நியபரனா வேற கருத்துல இருந்திருப்பேன், நம்ம கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அபராத க்ஷாபனம் பண்ணிட்டு அவர் காலை வருடி கொடுக்குற, வலிக்கும் அதை பார்த்துக்கும் அப்படிங்கிற. அப்போ பிருகு மகரிஷிக்கு புரியுறது இவர் தான் பரம சாத்விகர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஆனா இங்க ஒரு கேள்வி ஒண்ணு வருது. பெருமாள் சர்வேஸ்வரன் ஆச்சே, அவன் யாரையுமே லட்சியம் பண்ண வேண்டாம்.
அது மட்டும் இல்ல, பிருகு மகரிஷியை எட்டி உதைச்சார்னா உடனே அவரை போய் காலை வருடி கொடுத்து உங்க கால் நோகுமே வலிக்குமேலாம் சொல்ல வேண்டாம். வந்தானே சர்வேஸ்வரன், அவர் என்ன ஆனாலும் ஜீவாத்மா தானே, இவருடைய தாசன் தானே. அப்ப ஏன் இப்படி பண்ணார் பெருமாள் அப்படின்னா, அப்ப பெருமாளே சொல்ற ஸ்லோகம் இது. கிரந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் யோ பிராமணம் ந பிரணமேத்யதாகம்னு ஆரம்பிச்சு, நான் ஏன் திரும்ப அப்படி நடந்துக்கிறேன், என் பக்தர்களும் இதே போல நடந்துக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காக நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற. என்ன கேட்டான்னா, நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதே மாதிரிதான் அவ நடந்துவார். நான் பிருகு மகரிஷியை சாபம் போட்டுருவேன், இப்பவே என்னை எட்டி உதச்சீரா அப்போ உங்க கால் புழுத்து போயிடும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கலாம். ஆனா சாபம் கொடுத்தா பக்தர்களும் அப்படிதான் நினைப்பா, ஆனா யாரா எட்டி உதச்சா சாபம் கொடுக்கணும், ஏன்னா பெருமாளே கொடுத்துருக்கான்னு நினைச்சுப்பா. ஆனா யார் நம்மை நிந்தை பண்ணாலும் அடித்தாலும் உதைத்தாலும் என்ன பண்ணாலும் சரி அவளை சேவிக்கணும். கணந்தம் நம்ம கொல்லவே வந்தாலும் சரி, சபந்தம் இல்ல சாபம் கொடுத்தாலும் சரி, பருஷம் வதந்தம் இல்ல கனாபனா நிந்த பண்ணாலும் சரி, விசுட்டு போனாலும் சரி, இல்ல அடிச்சாலும் சரி, கிரந்தம்ங்கிறத அது சேரும். அடிக்கிறா கொல்றா என்ன பண்ணாலும் சரி, அவளை பிரணமேத் அவளை சேவிக்கணும் வைஷ்ணவாளா இருந்தா. யோ பிராமணம் ந பிரதமே பிரணமேத் யதா அகம், அப்படி நான் என்னை பார்த்து கத்துக்கணும் என் பக்தர்கள்லாம். நான் எப்படி நடக்கிறேனோ அது மாதிரி நடந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டான்னா அவன் தண்டியகாங்கிற, அவன் என்னுடைய பக்தனே இல்லை, அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு உத்தரார்த்தத்துல வரும். அப்போ அதனால்தான் சுவாமினாக தவசீலம்ங்கிற, எம்பெருமானே உம்முடைய சுபாவத்தை பாக்குறாவா, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையோ, அப்படி நடந்துக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், வைஷ்ணவர்களான நாம் சரியா நடந்துக்கல அப்படின்னா நம்ம கருணை இல்லை, சௌகார்தம் இல்லை, ஒரே சண்டையும் அடிதடியும் இருந்ததுன்னா உடனே லோகத்துல என்ன சொல்லுவா, இவெல்லாம் என்ன வைஷ்ணவன் தான் சொல்லுவான். விஷ்ணு பக்தன்னு சொல்லிட்டு இப்படி பண்றானே, நம்மளால விஷ்ணுவுக்கு தான் கெட்ட பேர் வரும். என்னடியார் அது செய்யார்னு சொல்றாரு இல்லையோ குலசேகரர், இல்ல பெரியாழ்வார், என்னடியார் அது செய்யார் செய்தாரே நட்டு செய்தார் என்பர் போலும் அப்படின்னு பெருமாளே சொல்றானா, என்னுடைய அடியார்கள் அது செய்ய மாட்டார்கள் அப்படின்னு. அவ பொய் சொல்ல மாட்டா, அவ திருட மாட்டாங்கிற மாதிரி என்னுடைய அடியார்கள் நிர்கணாளாக கருணை இல்லாதவாளாக குரூரர்களாக இப்படிலாம் இருக்க மாட்டா அப்படிங்கிற பெருமாளே. அப்போ விஷ்ணு பக்தர்கள் சொல்றவர்கள் விஷ்ணுவனுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். விஷ்ணு எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி நடந்துக்கணும் மாத்திரம் இல்ல, நாம ஏதாவது மோசமா நடந்துட்டா அவர் பெருமைக்கு குறவு வரும், அதனால அவர்கிட்ட அபச்சாரப்பட்ட மாதிரி ஆயிடும். வைஷ்ணவன் பேர் வச்சுன்னு இப்படி பண்றான் பார் அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன பண்றான்னு கேட்டான்னா, புருஷா கிரகித்வா சுவாமின ஸ்தவசீலம், புருஷாக நம்முடைய பக்தர்கள், சுவாமினஹா தவ தம்முடைய சுவாமியா இருக்கக்கூடிய உன்னுடைய சீலம் சுபாவத்தை கிரகித்வா வைத்துக் கொண்டு, உன்னுடைய சுபாவம் என்னவோ அதை உங்ககிட்ட இருந்து பார்த்து தெரிந்து கொண்டு, நாத நத சத்திய சகிருணாகா அவா சகிருணாகா கருணையோட இருக்கான். ந முஞ்சந்தி கதமப்பி சர்வஜன சௌஹார்தம், என்ன ஆனாலும் சரி எல்லார்கிட்டையும் சௌஹார்தத்தை நல்ல எண்ணத்தை ந முஞ்சந்தி விடவே மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். நல்ல எண்ணத்தோட தான் இருப்பான், அதை விடவே மாட்டார்கள். கதமபி அப்படின்னா எப்படி ஆனாலும் விடமாட்டார்கள் அப்படின்னு. நத்தியஜேயம் கதஞ்சனன் பெருமாள் சொல்றாரு இல்லையோ ராமாயணத்துல, எனக்கு என்னுடைய பக்தன் சரணாகதன் வந்தா நான் கைவிடவே மாட்டேன். என்ன எப்படி கைவிட மாட்டேன்னா என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற பெருமாள். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனங்கிற, கதஞ்சனங்கிற வார்த்தை என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன். வியாக்கியானத்துல அபய பிரதானத்துல என்ன சாதிக்கிறன்னா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணால் நமக்கு பிராண ஆபத்து பரியந்தமாக ஒரு பெரிய ஆபத்து வந்தாலுமே அவனை நான் கைவிட மாட்டேன். அவனுக்கு அனுகிரகம் பண்ணா எனக்கு உயிர் போயிடும் இருக்கட்டும், அப்படியானாலும் அவனை கைவிட மாட்டேன். அந்த மாதிரி கதமபி என்ன ஆனாலும் அந்த நல்ல எண்ணத்தை கைவிட மாட்டார்கள், அவர்களோட நட்பை கைவிட மாட்டார்கள். அந்த நல்ல அவர்களோட நட்பா பழகினா கடைசியில இவனுக்கே ஆபத்து அப்படின்னா கூட அதை கைவிட மாட்டார்கள். கதமபி எப்படி ஆனாலும் நமுஞ்சந்தி விட மாட்டார்கள். சர்வஜன எல்லா ஜனங்கள்கிட்டையும் நல்ல எண்ணத்தை விடமாட்டார். நாத
நத சத்யா, பெருமாளை கூப்பிடுறார், நாத தேவநாதனே, எங்களுக்கெல்லாம் நாதனே, நத சத்யா அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு அர்த்தம். நீ அடியவர்க்கு மெய்யனா இருக்கிற அப்படின்னா தானே உங்ககிட்ட இருந்து பார்த்துக்கிறதுக்கு வரலாம். இவர்கள் எல்லாரும் சகிருணாகம், கருணையோடு கூடவே தான் இருப்பார்கள். என்ன ஆனாலும் சரி அவர்கள் அந்த சௌகார்தத்தை விடமாட்டார்கள். ஒரு சித்த தன்ன கந்தர்வன் ஒருத்தன் தான், பாகவதத்துல அவனுடைய கதை இருக்கு. அவன் பெருமாளை தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிச்சான். பெருமாள் ஆதிசேஷனோடு கூட அவனுக்கு ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். நேர சேவிச்சு பரம பக்தனாக ஆனான். ஆகாசத்துல சஞ்சரிப்பான், அப்படியே போயிட்டு இருப்பான். ஒரு சமயம் கீழே கைலாச லோகத்துல சிவன் இருக்கார். சிவனை தாண்டி ஆகாசத்துல போறான், இவன் மேல போயிட்டு இருக்கான். அப்போ சிவன் பார்வதி தேவியோட இருக்கார். பார்வதி தேவி சிவனுடைய மடியில இருக்கார். ஒரு விதத்துல பார்வதி தேவியோட சல்லாபம் சரசத்துல இருக்கார். எதிர்க்க பார்த்தா சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, சிவ பக்தர்கள்லாம். அவளுக்கு நேரம் இவர் சல்லாபம் பண்றது என்ன ஆனாலும் அநியாயம் இல்லையா? அதனால அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, என்ன இவர் இத்தனை பேர் ஞானிகள் சித்தர்கள் சிவ பக்தர்கள்லாம் இருக்கா, அவளுக்கு உபதேசம் பண்ணணும், இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்க, அதே சமயத்துல சல்லாப்பும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு விட்டான். உடனே பார்வதிக்கு கோபம் வந்துருத்து, ஒரு சாபம் போட்டுட்டான், நீ ராட்சசனா போயிடு, நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, விஷ்ணு பக்தன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா அவர்கள் தேவர்கள் தானே சிவன் பார்வதி எல்லாம், அதனால அவர்களுடைய சல்லாப்பங்கிறது வேற மாதிரி. அதனால இதெல்லாம் தெரியாமல் நீ ஏதோ சாதாரண பாமரனா நினைச்சுட்டு இருக்க, நீ விஷ்ணு பக்தன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, விஷ்ணு பக்தன் இல்லாத அசுர குலத்துல பிறக்க வேண்டியவன். அதனால அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டான். அவன் தான் அடுத்த ஜென்மத்துல விருத்தராசுரனாக பிறக்கிறான் அப்படின்னு பாகவதத்துல கதை வரும். அவன் தான் விருத்தராசுரனா பிறந்து கூட ஆனா பக்தனா இருக்கான். ஏன்னு கேட்டான்னா இவன் என்ன பண்றான், பார்வதி தேவி சாபம் கொடுத்த உடனே நேர கீழே இறங்கி வரான். ஆகாசத்துல போயிருந்தவன் கீழே இறங்கி அவளை சேவிக்கிறான். நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருக்கோம், நான் எனக்கு சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்கோ அப்படின்னு நான் கேட்க போறது இல்லை, நான் பண்ணது தப்புங்கிறத ஒத்துண்டுட்டேன், பண்ணது தப்புதான், என்ன சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கல, சாபம் கொடுங்க, எனக்கு எதுவானாலும் பரவாயில்ல, நான் இப்போ கந்தர்வனா இருக்கேன், அதுக்கப்புறம் அசுரனா மாற போறேன் பூலோகத்துல, ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், எதுவானாலும் பரவாயில்ல, ஆனால் விஷ்ணு பக்தனா இருக்கணும், தயவு பண்ணி இல்ல விஷ்ணு பக்தன் இல்லாம பண்ணிடுவோம்னு சாபம் கொடுக்காதுங்க. அசுரனா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, நான் விஷ்ணு பக்தனா இருக்கணும், அந்த ஒரு வரம் மாத்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு விட்டான். அதுக்கப்புறம் அசுரனா இருந்தா எதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு விட்டான். இதுல பார்வதி தேவிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவன் கீழே இறங்கி வந்த உடனே அவர் பயந்துட்டான். கீழே இறங்கி வரானே, அவன் பதிலுக்கு ஏதாவது சாபம் கொடுத்துட்டான்னா, விஷ்ணு பக்தர்கள் ஆச்சே, நல்ல வயசுடன் பெருமாளையே நேர சேவிச்சாலும் அவன் சாபம் கொடுத்தா பலிக்கும். அதனால பிருகு மகரிஷி சாபம் கொடுத்தார். முன்னாடி பிருகு மகரிஷி கதை பார்த்தோம் இல்லையோ, அதுல அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு சிவனுக்கு, உனக்கு பூலோகத்துல உன்னுடைய லிங்கத்துக்கு தான் பூஜை இருக்கும் அப்படின்லாம் சாபம் கொடுக்குற. அந்த மாதிரி இவன் ஒரு சாபத்தை கொடுத்துறான்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறான். ஆனா இவன் என்ன பண்றான், கீழே இறங்கி நான் பண்ணது தப்புதான்ங்கிறான், தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அதுவே அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்ல, சாபத்தை ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, நான் விஷ்ணு பக்தனா இருக்கணும் கேட்கிறான். அப்ப ஆச்சரியமா பாக்குறாரு. அப்ப பரமசிவன் பார்வதி தேவிட்ட சொல்ற, பார்வதி ஒரு விஷயம் பாத்தியா, முதல்ல இந்த வைஷ்ணவர்களுடைய பெருமையை நீ புரிஞ்சுக்கோங்க. நீ வாட்டுக்கு சாபம் கொடுத்துட்டிய, சாபம் கொடுக்கறாளா, பதிலுக்கு உனக்கு சாபம் கொடுக்க முடியும் அவளால, ஆனா கொடுக்கறாளா பாரு, கொடுக்க மாட்டான். ஏன்னா அதுதான் வைஷ்ணவன். சகிருணாக கருணையோட தான் இருப்பான். கதமபி சர்வஜன சௌஹார்தம் நமுஞ்சந்தி, என்ன ஆனாலும் சரி எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறத அவ விடவே மாட்டான். சாபம் கொடுக்குறோன்னா யார் யாரோ ஏதோ சாபம் கொடுப்பாளே தவிர, விஷ்ணுவனுடைய பரமபக்தர்களான வைஷ்ணவர்கள் சாபம் கொடுத்தாலே எங்கேயாவது கதை உண்டா? எங்கேயும் கதை கிடையாது. எங்கேயாவது கதை உண்டா?
துர்வாசர் சாபம் கொடுத்தான்னு ஒரு நிறைய புராணங்கள்ல பார்த்தோம்னா. ஏன்னு கேட்டா துர்வாசன்கிறவர் ருத்ரனுடைய அம்சம் உள்ளவர், சிவனுடைய அவதாரம், ஆவேச அவதாரம். அதனாலதான் அவர் சாபங்கள்லாம் கொடுக்கிறார் நிறைய. நாரதர் சாபம் கொடுத்தார் சில இடத்துல வரும். ஆனா நாரதர் சாபத்தெல்லாம் பார்த்தா அவர் கோபத்துல துர்வாசன் மாதிரி கிடையாது, கோபத்துல கொடுக்க மாட்டார். ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கொடுப்பார். நாரதர் சாபம் கொடுத்துதான் அந்த யானை கஜேந்திரன் வர அப்படிலாம் வரும். நாரதர் சாபம் கொடுத்துதான் இந்த பிருந்தாவனத்துல மரமாக 2 பேர் இருந்தா, யமலார்ஜுன திருஷ்ட பாலகேலின். நாரதர் என்ன பண்ணுவார், நல்லபடியா திருந்தி வரட்டும்ங்கிறதுக்காக சாபம் கொடுப்பார். அதுவே தவிர கோபத்துல கண்ணாபண்ணா ஆக்ரோஷத்துல அப்படிலாம் சாபம் கொடுக்க மாட்டார். இப்படி இருக்கானே இவன் திருந்தனா சில பேரை சாபத்தினால்தான் திருத்த முடியும், சாதாரணமான திருத்த முடியாது. அந்த யானை அகஸ்தியர் கொடுத்த சாபங்கிறான். சரிதான். அந்த மாதிரி ஏன்னு கேட்டா யானை மாதிரி மதம் பிடிச்சு நின்றான், அப்ப நீ யானை ஆயிடுதுன்னு சாபம் கொடுத்த. இந்த மாதிரியாக சாபம் இவாள்லாம் ஞானிகள்லாம் சாபம் கொடுக்குறான்னா நல்லதா கொடுப்பான், நல்லது நடக்கட்டும் அவன் திருந்தட்டங்கிறதுக்காக. அப்பா பிள்ளைய கூச்செல்லாம் எப்படியோ அந்த மாதிரி இது. ஆயினால சகிருணாக வைஷ்ணவெல்லாம் சாபம் கொடுக்க மாட்டாப்பா. பார்வதி தேவிட்ட பரமசிவன் சொன்னார், அவெல்லாம் கோவிச்சுக்க மாட்டா, உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டா. நீ தான் அவசரப்பட்டுட்ட. ஒரு வைஷ்ணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஒரு வைஷ்ணவனா இருந்து எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல. சட்னி இப்படியா கோபிச்சுக்கிறது, எப்படியா சாபத்தை கொடுக்கறது அப்படின்னு அவர் சொன்னாராம். அதே மாதிரிதான் பரீட்சித் மகாராஜன் கூட. பரீட்சித் மகாராஜன் கிருஷ்ண பக்தர், அர்ஜுனனுடைய பேரன். இந்த ராஜ்யமே கிருஷ்ணனுடைய ராஜ்யம் தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு சாபம் வந்துருத்து. 7வது நாள்ல பரீட்சித் மகாராஜனுக்கு சர்ப்ப தம்சத்தினாலே அவனுக்கு மரணம் அப்படின்னு, பாம்பு கடிச்ச மரணம். அவன் ஒண்ணும் பண்ணலையே, அதை ஏத்துக்கிறான். அதை 7வது நாள் இருக்கும் இல்லையோ, நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிறான். யார் சாபம் கொடுத்தாலும் அவர் ராஜா, யார் சாபம் கொடுத்தாலும் அவள் ஆசிரமத்தையே பொசுக்கிறேன்பா, இது பண்றேன் பாரு, இப்படியா ஒருத்தர் சாபம் கொடுப்பா, எதுவுமே சொல்லல. சரி ஏத்துக்கிறேன், பண்ண தப்புனா பண்ண தப்ப ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அம்பரீஷ மகாராஜா துர்வாசர் ஏவி விட்ட ஒரு பிசாச்சு, அதை ஏத்துக்கிறார். சரி வரட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா இவெல்ல கிருஷ்ண பக்தர்கள் மொத்த பேரும். அவர் பெருமாள் ரங்கநாதனுடைய பக்தர் அவர், அம்பரீஷ மகாராஜாங்கிறார். துர்வாசர் பிசாச்சு ஏவி விட்டார், சரின்னு அப்படியே நிக்கிறார் அவர். துர்வாசர் பதிலுக்கு கோவிச்சுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் தான் சகிருணாக பகவத் பக்தர்கள் அப்படி இருப்பாளாம். நாத நத சத்ய சகிருணாக ந முஞ்சந்தி கதமபி சர்வஜன சௌஹார்தம். எல்லாருக்கும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அவர்கள் ஒரு நாளும் விடமாட்டார்கள். கதமபி அப்படின்னா என்ன ஆனாலும் விடமாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே நல்லவர்களாவே இருப்பார்கள், நல்ல எண்ணத்தோடயே இருப்பார்கள். அடுத்த ஸ்லோகம். மானமயே சாமச்சர தம்பாசூயா பயாமரிச லோகமுகா தீசந்தி ந மோகசூயா தோசாதாசான சச்சதுக பக்தாணம் மானமதேர்ஷ்யா மத்சர தம்பாசூயா பயாமரிஷ லோப முகாஹ திருஷ்யந்தே ந மோகசுதாஹ தோஷாதாசானாம் சத்ய தவ பக்தானாம். அடுத்த லட்சணம், வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள் எப்படி இருக்கான்னா எந்த விதமான தோஷமும் அவர்கள் கிட்ட இருக்காதாம். அதாவது மனசுல இருக்கக்கூடிய விகாரங்கள் தோஷங்கள் நிறைய இருக்கு. மான கர்வம், மதம், பொறாமை, அப்புறம் தோஷம் சொல்லுதல், தம்பம், அசூயா, இன்னொருத்தர் நல்லது பண்ணா கூட அவாகிட்ட தோஷம் சொல்லுதல், பயம், அவமானத்தை தாங்காமல் இருத்தல், அதிக ஆசைப்படுதல், இதெல்லாம் தோஷங்கள். இதெல்லாம் சாதாரண மனுஷர்களுக்கெல்லாம் இருக்கும். ஆனா இந்த தோஷங்கள் எதுவுமே வைஷ்ணவர்களுக்கு இருக்காதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மான மத ஈர்ஷ்யா மத்சர தம்பா அசூயா பய அமர்ஷ
லோபன் 9 தோஷம் சொல்லிருக்க. முக்காக அப்படியே இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இந்த தோஷங்கள் எதுவுமே அவர்கள் கிட்ட இருக்காது, உன்னுடைய பக்தர்கள் கிட்ட இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இந்த தோஷங்கள்லாம் மோக சுதாக, மோகத்தினுடைய பிள்ளைகளாம் இந்த தோஷங்கள்லாம். மோகம்னு ஒரு தோஷம் இருக்கு, அதெல்லாம் தான் இது அத்தனையும் வருது. மோகம்னா அஜ்ஞானம்னு அர்த்தம், சரியா புரிந்து கொள்ளாமை அப்படின்னு அர்த்தம். எது வேணும் எது வேண்டாம், எது நல்லது எது கெட்டது, இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு தான் மோகம்னு பெயர். ஆனா எம்பெருமானே உன்னுடைய பக்தர்கள்லாம் அந்த மோகத்தை ஜெயிக்கிறா, முதல்ல சரியா புரிஞ்சுக்கிறான். நமக்கு லட்சியம் பெருமாளுடைய சேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப அவளுக்கு இதெல்லாம் வந்து சேராது, இந்த பொறாமை முதலானதெல்லாம் வராது. அதனால திருஷ்யந்தே ந மோகசுதாக, மோகத்தினுடைய பிள்ளைகளான இந்த தோஷங்கள் எதுவும் வராது. யாருக்கு? தவ பக்தானாம், உன்னுடைய பக்தர்களுக்கு. தாசானாம் சத்ய, தாச சத்தியனே அடியவர்க்கு மெய்யறேன், உன்னுடைய பக்தர்களுக்கு இந்த தோஷங்கள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்ற. நிறைய தோஷங்கள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் மோக சுதாகன்னு போட்டா பாருங்க, இதுதான் நல்ல விஷயம். அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த மோகம்ங்கிறது. தேஷாம் மோக பாபியான்னு ஒரு சூத்திரம் இருக்கு கௌதமர். எல்லா தோஷத்தை காட்டிலும் மோசமான தோஷங்கிறது மோகம். ஏன்னா அதனால்தான் எல்லாம் இருக்கு. ஒரு உதாரணமாக, நமக்கு ஒருத்தர்கிட்ட கோபம் வருதுனாலோ இல்ல பொறாம வருதுனாலோ காரணம் என்ன கேட்டா, நம்முடைய லட்சியம் என்ன, நமக்கு வேண்டியது என்ன, நம்மளுடைய சக்தி என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்காம தான். அவர் நல்லா இருக்குன்னா இருந்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன கஷ்டம், ஏன் பொறாம வரணும் அப்படின்னா, எனக்கு அதாம இருக்க முடியலையே அப்படின்னா அப்ப உனக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆசை இன்னும் விட்டு ஒழிக்கலான்னு அர்த்தம். அப்ப யார் யாரை எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி பெருமாள் வச்சிருக்கார். நீ எப்ப அதுல ஆசைப்படுற? அவர் மாதிரி அவர் இருக்க, நீ மாதிரி நீ இருக்கலாம். உன் மாதிரி இருக்க முடியாதோ இன்னும் 1000 பேர் இருக்கா, அப்படி இருக்கு இல்லையா? அதனால எல்லாத்துக்குமே இந்த மோகம்ங்கிறதான் காரணம். மோகம்னா சரியான ஞானம் இல்லாமை. சரியான ஞானம் இருந்தா சரியான குறிக்கோள், தெளிவான குறிக்கோள் இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த போட்டி பொறாமை எதுவுமே வராது. அதனால எல்லாமே மோக சுதாகன்னு போட்ட, மோகத்தினுடைய பிள்ளைகளாம் இதெல்லாம். மான மத ஈர்ஷ்யா மத்சர தம்பா அசூயா பய அமர்ஷ லோபன் 9 சொல்லிருக்க. இந்த 9 மோகத்தினுடைய பிள்ளைகளாம். இந்த சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் பார்க்கும். அந்த நாடகம் என்ன தெரியும், சுவாமி தேசிகன் சாதிச்ச நாடகம் இருக்கு இல்லையா? அதுல மகாமோகன் ஒருத்தர், அவனை சேர்ந்துவாதான் நிறைய பேர் துஷ்டர்கள்லாம். கோபம் பொறாமை இது எல்லாமே. இன்னொரு பக்கம் பார்த்தா நல்லவன் ஒருத்தர், விவேகன்னு பேர். மோகத்துக்கு ஆப்போசிட் தான் விவேகம்ங்கிறது. மோகம்னா நல்லது கெட்டது எதுன்னு தெரியாமல் இருக்கிறது, அஜ்ஞானம். விவேகம்னா நல்லது கெட்டது எதுன்னு சரியா தெரிஞ்சிருக்கிறது. இந்த விவேகன் ஒருத்தர், அவனை சார்ந்தவர்கள் அவனுடைய மந்திரிகள் அப்படி சில பேர்லாம் இருக்கா. விவேகத்தை சேர்ந்தவர்கள் தான் நல்ல நல்ல குணங்கள் அதெல்லாம் இருக்கா. இந்த மோகன் ஒருத்தன், இவனை சேர்ந்தவர்கள்லாம் கெட்ட கெட்ட குணங்கள்லாம் இருக்கா. இவ 2 பேருக்கும் போட்டி எல்லாம் வருது, சண்டையெல்லாம் வருது. கடைசியில விஷ்ணு பக்தின்னு ஒருத்தர், அவருடைய துணையை வச்சுட்டு விவேகம் ஜெயிக்கிறான்லாம் வரும் நிறையா. இதுதான் அந்த சங்கல்ப சூரியோதய நாடகம். ரொம்ப அழகான நாடகம் அது. அதே எதுக்கு சொல்றேன், அங்க பாருங்க அந்த நாடகத்திலே அழகா மோகன் ஒருத்தன், ஒரு ராஜா, மகாமோகன் பேர் ராஜாவுக்கு. அவனை சேர்ந்தவர்கள் தான் மற்ற பேர்லாம் வரும். அந்த மாதிரி இங்க மோகன் தான் முக்கியமான தோஷம். அதுதான் மோகத்தினுடைய பிள்ளைகள் தான் மான மத ஈர்ஷ்யா மத்சரன்னு வரிசையா சொல்ற. முதல்து மானம். மானம்னா கர்வம்னு அர்த்தம். நான் தான் உசத்தி அப்படின்னு ஒரு கர்வம், இது எல்லாருக்கும் இருக்கும். எந்த விதத்துலன்னா, ஏதோ ஒரு விதத்துல நல்ல குலத்துல பிறப்போ இல்ல நல்ல படிப்போ நல்ல பலசாலியோ நல்ல திறமையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னால நான் உசத்தி அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இது மானன்னு பெயர். மத, இந்த மானம் வந்தா மானத்தினாலே மதம் வரும். யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி இவனுக்கு மதம் பிடிச்சு இவன் எல்லாரையும் வைவான், கோவிச்சுப்பான். அதாவது ஒரு மானம்ங்கிறது ஒரு திட்டத்துல நான் வசதிங்கிற எண்ணம். மதம்ங்கிறது அந்த எண்ணம் ரொம்ப அதிகமா போய் அது கெட்ட காரியங்கள் செய்யும்படி அபச்சாரப்படும்படி இவனை தூண்டுற அளவு ஆச்சுன்னா அதுக்கு மதம் அப்படின்னு பெயர். இதுவும் படிப்பினாலேயோ ஒரு செருக்குன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் அகங்கார செருக்கு இருக்கு, அதுதான் மதம் அப்படிங்கிறது. அப்போ தனக்கு சமமா யாரும் உட்காரக்கூடாது,
தான் பெரிய ஆசாரத்தெல்லாம் இருக்கணும், தன்னை எல்லாரும் பூஜிக்கணும், பூஜிக்காட்டா கோபம் வரும், இப்படி எல்லாம் தான் மதம் பிடிச்சா பண்ணுவோம். அதெல்லாம் மானம்னு இருந்தா பொதுவா லேசா இருந்தா ஐயோ அப்படியே நான் என்ன மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஆனா மதம் பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் பிடிச்சி ஒரு ஆட்டுவோம். அடுத்து ஈர்ஷ்யா. ஈர்ஷ்யானா பொறாமை. மத்தவா நன்னா இருந்தா இவனுக்கு பொறுக்காது, தூங்க மாட்டான். ஐயோ அவன் நன்னா இருக்கானே அப்படின்னு இவனுக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது. அந்த அளவு பொறாமை, பொறுத்து கொள்ள முடியாமை. தன்னை காட்டிலும் வேற ஒருவர் உயர்த்தியாக இருந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமை அப்படின்னு அர்த்தம். மத்சர. மத்சரன்னா ஒரு போட்டியாக, அவகிட்ட போட்டியாக அவகிட்ட தோஷம் சொல்லுதல் முதலானதெல்லாம். அவ ஒன்றும் நமக்கு போட்டி இல்லை, இருந்தாலும் அப்படின்னு நினைத்தேன். டம்ப. டம்பன வெளிவேஷம். உள்ள தோஷம் இருந்தா கூட வெளியில நல்லவனாக காட்டிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது. தான் ஏதோ பரம தர்மிஷ்டன் மாதிரியும் அவாதான் தப்பு பண்ணிட்டான்னு இப்படி சொல்லிட்டு இருப்பான். எப்ப இவன் சொல்றானோ அப்பவே இவன் அதர்மிஷ்டன் அர்த்தம். ஏன்னா உண்மையான தர்மிஷ்டா சொல்ல மாட்டான் வெளியில, நான் தான் தர்மிஷ்டன் சொல்லிட்டான். இதான் டம்பம் அடிச்சுக்கிறது, வீண் பெருமை அப்படின்னு அர்த்தம். அசூயா. அசூயானா பொறாமைன்னு தான் அர்த்தம். அதாவது என்ன கேட்டா பிறர்கள் கிட்ட இருக்கிற குணத்தையும் தோஷமா பாக்குறது அசூயா. அவர் நல்ல காரியம் பண்றான் இல்லையோ, அவர் இப்படி நல்ல காரியம் பண்றான்னு சொன்னா ஆமா என்ன பண்ணாரு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அதையே தோஷமா சொல்லிடுவோம். அசூயாங்கிறது ரொம்ப மோசமானது. ஏன்னா குணத்தையே தோஷமாக்குமா. அசூயா இருக்கிறவன் இன்னொருத்தர்கிட்ட அவர் நிறைய படிச்சு இருக்காருன்னு சொன்னா போறோம், உடனே அவனுக்கு பொறுக்காது. அவர் என்ன படிச்சாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இதுதான் அசூயா. அப்புறம் பய. பயனா பின்னாடி வரக்கூடிய துக்கத்தை நினைச்சு பயப்படுதல். இது கூட ஒரு தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டா பெருமாள் கிட்ட பக்தாளா இருக்கா பயப்பட மாட்டேன். பெருமாள் இருக்கும்போது என்ன பயம். அப்புறம் அமர்ஷா. அமர்ஷானா அவமானத்தை தாங்க முடியாமை. இவனை யாராவது அவமரியாதம் பண்ணிட்டான்னா உடனே அதை பொறுத்துக்க முடியாமல் கஷ்டப்படுறாள். எதுக்குதான் அமர்ஷன் பேர். ஆனா பக்தர்களா இருக்கா மானமா இருந்தாலும் அவமானமா இருந்தாலும் சமமா பாவிப்பா. தன்னை யாராவது போற்றினாலும் தன்னை யாராவது தூற்றினாலும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். போற்றினால் போற்றட்டுமே, என்னையா போற்றுகிறார்கள், ஏதோ பெருமாள் அனுகிரகம். தூற்றினால் தூற்றட்டுமே, என்ன இப்போ அப்படின்னு நினைப்பார்கள். அப்படி இல்லாமல் யாராவது போய் சென்றாலோ எல்லாம் அவமானப்படுத்தினாலோ உடனே அன்னி முழுக்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தா அமர்ஷன் பெயர். லோப. லோபன்னா பேராசைன்னு அர்த்தம். இன்னும் வேணும் அப்படின்னு பேராசை. இந்த பதவி போறாது இன்னும் பதவி வேணும், இந்த ரூபா போறாது இன்னும் ரூபா வேணும், இந்த மட்டு மரியாதை போறாது இன்னும் மட்டு மரியாதை வேணும் அப்படிலாம் நினைப்பேன். இதெல்லாம் குணம், இதெல்லாம் தோஷங்கள். முகாக. இதே மாதிரி தோஷாக ந திருஷ்யந்தே காணப்படவில்லை. இதே மாதிரி தோஷங்கள் எதுவுமே உம்முடைய பக்தர்களிடம் காணப்படவில்லை எம்பெருமானே அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் மூலமாக வைஷ்ணவ லட்சணம் தான் சொல்லிட்டு இருக்க. அதாவது மான. மான மத ஈர்ஷ்யா மத்சர டம்ப அசூயா பய அமர்ஷ லோப முகாக திருஷ்யந்தே ந மோக சுதாக. மோகத்தினுடைய பிள்ளைகளா 9 இன்னும் 10 மோகமும் சேர்த்துக்கோங்க. இந்த 10 தோஷமும் ந திருஷ்யந்தே உன் பக்தர்களிடம் காணப்படவில்லை. தோஷாக தாசானாம் சத்ய. தாசானாம் சத்யா முதல் வச்சுக்கணும். தாச சத்தியனே அடிவர்க்கு மையனே தவ பக்தானாம் உன்னுடைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி தோஷாக தோஷங்கள் ந திருஷ்யந்தே காணப்படவில்லை. உன் பக்தர்கள் கிட்ட இந்த தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது. பொதுவாக எல்லாருமே என்ன நினைப்பான்னா சுவாமி தேசிகனே சொல்ற மாதிரி ஆத்மோன்னதி பரநிகர்ஷஞ்ச அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது தாம் உசத்தியா இருக்கணும், மற்றவா தன்னை விட தாழ்த்தியா இருக்கும். இது பொதுவானது. இந்த தோஷங்களுக்கு மொத்தம் சுருக்கி சொல்லணும்னா இதுல வந்துடும். நான் தான் எல்லாரும் காட்டிலும் வசதி, ஏதோ ஒரு விதத்துல பைசாலியோ இல்ல படிப்புலையோ ஏதோ ஒண்ணுல நான் வசதி, அவன் என்னை விட தாழ்த்தி. இதுதான் எல்லாரும் காமிக்கணும்னு நினைப்பான். ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷமிகன்னு சுவாமி தேசிகன் சொல்ற. ரகசியத்திலே ஒண்ணு சொல்ற, ஆத்மோத்கர்ஷ பரநிகர்ஷாதியிலாகிற படுகுழியை கடந்து அப்படின்னு. தன்னையே உசத்தியா நினைக்கிறது ஒரு படுகுழியாம். அதுல விழுந்தாலும் எழுந்துக்க முடியாது. இன்னொருத்தர தாழ்த்தியா சொல்றது அதுவும் கொஞ்சம் மாத்தி சிந்திப்போமே. இன்னொருத்தர் வசத்தையும் நாம தாழ்த்தி அப்படி வச்சு பார்க்கலாமேங்கிற.
யாரா இருந்தாலும் அவகிட்ட நம்ம காட்டின வசதியான குணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். யாருதான் இருக்கட்டும், சின்ன குழந்தையில இருந்து இருந்துக்கோங்க, சின்ன குழந்தையில இருந்து யாரா இருந்தாலும் அவர்கள்கிட்ட ஏதாவது நம்மை விட சிறப்பான குணம் ஒண்ணு இருக்கும். அதை பார்ப்போம். பார்த்து அவர் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவர் அப்படின்னு நினைச்சு பார்த்தா சரியா இருக்கும் இல்லையோ? ஆனா யாராவது இப்படி நினைக்கிறாங்க? எல்லாரும் தான் வசதியா இருக்கணும், மற்றவர் தாழ்ந்தவாளா இருக்கணும், தன்னை எல்லாரும் கௌரவிக்கணும், அவனை அந்த அளவு கௌரவிக்க கூடாது அப்படித்தானே நினைக்கிறான். இது உன் பக்தர்களுக்கு இந்த ஒரு சுபாவமானது வராது. ஏன்னா உன் பக்தர்கள் எப்பவுமே இந்த மானம் மதம் இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் எதுவுமே இந்த படுகுழியில் விடமாட்டார்கள். பகவானுடைய தாசர் அப்படிங்கிற ஒரே பெருமையில நிலை நிற்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 52வது ஸ்லோகம். நம்ம நாளைக்கு மகாபிரதோஷம் மறுநாள் பார்க்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.